ஹாய்டா, வெல்கம் டு மூச்சு பண்ணி எஃப்எஃப்எல். அண்ட் சாரிடா, போன வீக் ஃபுல்லாக எங்களால் வீடியோஸ் போடவே முடியல. கொஞ்சம் ஹெவி ஒர்க் தான், அதனால் எங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ வாங்கடா, நம்ம இந்த வீக்லேருந்து கொஞ்சம் ரெகுலராக பார்க்கலாம். அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜிகுக்கு நான் போட்டிருந்த 3 ஷாட்டோட செகண்ட் பார்ட் தான்டா. ஸோ போன பாட்டில் என்ன முடிச்சிருந்தோன்னா, நம்ம லியா பாப்பா ஜேகே கிட்டே சொல்லியிருப்பாங்க அவங்களோட அம்மா வந்து சாமிக்கிட்ட போயிட்டாங்கன்ட்டு. ஜேகே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு ஜிமின் தேடி வந்திருப்பாங்க. அப்போது அந்த மெய்ட் சொல்லியிருப்பாங்க ஜிமின் வந்து அவரோட ரூமில் இருக்காங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. ஸோ அப்படியே போயிட்டு ஜேகேயோட ரூமை நாக் பண்ணுறாங்க. அப்போ ஜிமினோட ஐஸும் ஜேகேயோட ஐஸும் மீட் ஆகுது. ஸோ இதில் தாண்டா முடிச்சிருந்தோம். ஸோ வாங்கடா கண்டினியூ பண்ணலாம். இப்போது அந்த ரூமில் போன நம்ம ஜேகே லியா பாப்பாவோட என்டர் ஆகுறாரு. பார்த்தா ஜிமின் ஒரு மாதிரி அவரோட ஜேகேயோட டேபிள் மேலே இருக்க ஒரு ஃபோட்டோவை மட்டும் வச்சு பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஜேகே உள்ளே வந்ததும் ஜிமின் அப்படியே ஜேகேவை பார்க்குறாங்க. பார்த்ததும் ஜேகேவோட ஐஸும் ஜிமினோட ஐஸும் மீட் ஆகுது. ஆனால் ஜிமினோட ஐஸில் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை, ஒரு மாதிரி பிளாங்காக தான் இருக்குது. ஆனால் நம்ம ஜேகேவோட ஐஸ் ஒரு மாதிரி கலங்கி இருக்குது. அண்ட் அவருக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. நம்ம ஜிமின் வந்து வேறு எந்த திங்ஸும் பார்க்கல அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம ஜிமின் ஜேகே வந்துட்டிங்களா, அதுக்குள்ளே என்ன சுற்றி பார்த்துட்டு வந்துட்டிங்களா, லியா பாப்பா அதுக்குள்ளே சுற்றி பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சாஃப்டாக பேசுகிறாரு. இப்போ நம்ம ஜேகே தான் ஒரு மாதிரி எதுவுமே பேசலை, ஜிமினையே பார்த்துட்ருக்காரு, ஒன்றுமே பேசலை, வெறும் ஜிமினையே பார்க்குறாங்க. இதை கவனிச்சு நம்ம ஜிமின் தான், ஜேகே நீ நல்லா தானே இருக்க, ஆல்ரைட், ஏன் ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்க, என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கு உன் ஃபேஸ் அப்படின்றாங்க. இப்போ லியா பாப்பா ஃபேஸை பார்க்குறாங்க. லியா பாப்பாவும் ஒரு மாதிரி சேடாக இருக்காங்க. இப்போது ஜிமின் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து அவரோட பேக் இதில் வச்சுட்டு டேபிள் மேலே வச்சுட்டு லியாவை போய் தூக்குறாங்க. லியாமா என்னாச்சு அங்கிள்க்கும் உனக்கும், ஏன் ஒரு மாதிரி சேடாக இருக்கீங்க, 2 பேரும் ஓகே தானே, யார் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ லியா சொல்கிறா, டேடி டேடி நான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி திக்கிறா. அப்போது ஜேகே சொல்கிறாங்க, லியாமா அங்கே ரூமில் வெளியே ஹாலில் உனக்கு டாய்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் அண்ட் சாக்லேட்ஸ் மெய்டு ஆண்டிக்கிட்ட கொடுத்து வச்சுருக்கேன் உனக்காக ஃப்ரிட்ஜில். ஸோ நீ போய் அந்த சாக்லேட்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு நானும் டேடாவும் கொஞ்சம் சீக்கிரட்டாக பேசிட்டு வரோம் அப்படின்றாங்க. இப்போது ஜிமின்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜேகேவும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினோ, லியாமா அங்கிள் சொல்கிறாங்களே போ அப்படின்றாங்க. ஓகே டேடா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சாக்லேட்ஸ் டாய்ஸ் எல்லாம் சொன்னது ஒரு மாதிரி சிரிச்சுட்டே அவளும் அந்த ரூம்லேருந்து ஓடி போயிடுறா. இப்போது நம்ம ஜேகே தான் ஜிமினா அவரோட பெட்டில் உட்கார சொல்கிறாங்க. அவர் உட்காடுறாங்க. இப்போது நம்ம ஜேகே உட்காராங்க. ஜிமின் என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னாச்சு ஜேகே, நீ என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்லை, நான் கார்டனுக்கு லியாவை கூப்பிட்டு போயிருந்தேன். ஓகே, அவள் சொல்கிறா ஒயன் அதாவது லியாவோட அம்மா காட் கிட்ட போயிட்டாங்கன்ட்டு. என்ன நடக்குது இங்கே, நீ என்கிட்ட ஏன் மறைக்கிற, ஒன்றும் புரியலை எனக்கு அப்படின்றாங்க. அதுக்கு ஜிமின் லைட்டாக ஒரு பெயின்ஃபுல்லாக ஒரு ஸ்மைல், ஆனால் அது ஜேகேக்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, அதுவா ஜேகே, அது ஒன்றும் இல்லை, எனக்கும் செட் ஆகலை. ஸோ ஒயன் லியா பிறந்தப்போவே வந்து அவளோட என்ன சொல்லுவாங்க, அவளுக்கு அந்த லைஃப் பிடிக்கல. ஆல்ரெடி இது ஒரு ஃபோர்ஸ்ட் மேரேஜ். ஸோ லியா பிறந்தப்போ அவளுக்கு எனக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ அதனால் அவள் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டா. பேபியை வந்து நான் தரமாட்டேன், நான் அவளை வளர்த்துக்கிறேன்னு சொல்லி நான் கேட்டதால் அவளால் எதுவும் பண்ண முடியல. ஸோ லியா வளர்ந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அம்மா அம்மான்னு கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ அதனால் நான் அப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாலுமேவா, ஏன் அது மாதிரி ஆச்சு, உனக்கும் எனக்கும் ஏன் செட் ஆகலை, ஏன் வந்ததும் என்கிட்ட எதுவுமே சொல்லலை, நம்ம இப்போ தான் மீட் பண்ணியிருக்கோம் ஜேகே. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் ஒரு ஃப்ரெண்டாக உனக்கும் மனசு கஷ்டப்படும்ல, அதுக்காண்டி தான் நான் அப்படி சொல்லலை, சரியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எதுவும் திங்க் பண்ணிக்காத. அதுக்கு தான் எப்படி இருக்கியா, இட்ஸ் ஓகே, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். அவளுக்கு ஏதோ மேரேஜ் லைஃப் இன்ட்ரெஸ்டில் அவளுக்கு நார்மலாக லோனாக இருக்கணும்னு சொல்லி சொன்னான். ஸோ அவளோட இன்ட்ரெஸ்ட்க்கு நான் அவளோட லைஃப்பை வாழ விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே எந்த கான்டாக்டும் இல்லை. ஸோ லியாவை நான் தான் பார்த்துக்கிறேன்,
எனக்கு லியா தான் உலகம் அப்படின்றாரு. இப்போ ஜேகே ஒரு மாதிரி சேடாகிறாங்க. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறது தானடா நான் நினச்சேன். ஆனால் நீ கூட உன் வாழ்க்கையில் சந்தோஷமாகவே இல்லையா? நான் தான் என் சந்தோஷத்தை இழந்து நிற்கிறேன், தொலைச்சிட்டு நிற்கிறேன். நீ சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சி தானடா நான் இப்படி இருந்தேன். ஆனால் இங்கே நீயே இவ்வளோ சோகத்தோடு தான் இருக்கே காட் அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி பெருமிச்சு விட்டுட்டு ஓகே ஓகே நான் கூட கொஞ்சம் நேரத்தில் என்னமோ நினச்சிட்டேன் அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யா பேச்சு கேட்டுட்டு நீ வந்து இதெல்லாம் கேட்டுட்ருக்க பாரு. சரி ஓகே, இந்த ஃபோட்டோலாம் நம்ம காலேஜ் டேஸில் எடுத்தது தானே, எல்லாமே வச்சுருக்கேன் போல இருக்குது. இவ்வளோ நாள் ஆச்சுல நம்ம இந்த பிக்ஸ்லாம் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பேசிட்டுருக்காங்க. சீக்கிரம் அதை மறந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக பேசிட்டுருக்காங்க. அப்புறம் 2 பேர் கீழே வராங்க. லியா பாப்பா ஒரு மாதிரி சாக்லேட் சாப்பிட்டுட்டு டாய்ஸில் வச்சு விளையாட்டுருக்காங்க. இப்போது லியா தான், ஜங்குக் டேடா, ஜிமின் டேடா எங்கே போனீங்க? எவ்வளோ நேரம் ஆச்சு என்னை விட்டுட்டு? நீங்கள் பாட்டுக்கு என்ன தான் சீக்ரெட் பேசுகிறீங்களோ போங்க, நான் உங்கள் 2 பேர்கிட்டயும் பேச மாட்டேன். எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி க்யூட்டாக சொல்கிறா. 2 பேரும் ஸ்மைல் பண்ணிட்டு வந்து லியாவை தூக்குறாங்க. தூக்கிட்டு ஜிமின்லாம் ஓகே ஜிக்கே டைம் ஆகுது, நான் என் ஃப்ரெண்ட் வேறு வரேன்னு சொல்லியிருக்கான். ஸோ ஏர்போர்ட் போகணும். ஸோ அவரை பிக்கப் பண்ணுறதுக்கு நான் கிளம்புறேன் அப்படின்றாரு. நான் நெக்ஸ்ட் டே வரேன் ஒன் டைம் அப்படின்றாரு. இப்போ நம்ம ஜேகேவும் ஓகே ஓகே நானும் வரேன் அப்படின்றாரு. இல்லை இல்லை ஜிமின், நானும் ஃப்ரீயாக தான் இருக்கேன், வா. யார் என்ன ஃப்ரெண்டு? அங்கே உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அங்கேயும் ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்டா, நான் அப்பாவோட பிஸ்னஸ் பார்க்க போனப்போ அங்கே எனக்கு வந்து அந்த கம்பெனியில் மேனேஜர் அவங்க வந்து எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. சேம் ஏஜ் தான். அண்ட் அவங்களுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. அவங்க தான் வந்து லியாவை டேக் கேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட. நான் இல்லாதப்போ லியாவை பார்த்துக்கிறது ஃபுல்லாமே ஏதாச்சும் பிஸ்னஸ்ஸு ஏதாச்சும் மீட்டிங்லாம் இருக்கும்போது அவங்க கூட தான் ஸ்டே பண்ணுவா அப்படின்றாங்க. ஓ அப்படியா, பரவாயில்லையே அப்படின்றாங்க. ஆமாம்மா, ஹோபி அங்கிள் அண்ட் சுகா அங்கிள் என்னோடய ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு லியா அவங்க 2 பேருக்கு நடுவில் வரா. ஓ அப்படியா, ஏன் அவங்கள அங்கிள்னு கூப்பிடுறேன்? அது எனக்கு தெரியல, எனக்கு அங்கிள் கூப்பிட்டே பழகிருச்சு. அப்போ நான் மட்டும் எனக்கு டேடாவா? ஆமாம், எங்கள் டேடா இவ்வளோ க்ளோஸாக யார்கிட்டையும் பேசினது இல்லையே, அப்போ நீங்கள் எனக்கு டேடா தான் அப்படின்ட்டு க்யூட்டாக சொல்லுது. ஜேகே ஜிமின் ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி உங்கள் இஷ்டம், நீ எப்படி வேணால் கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க இப்போ கார்கிட்ட தான் போகிறாங்க. இப்போது ஜிமின் அவர் ஜேகேவோட காரில் போகலை, ஜிமினோட காரில் போகிறாங்க. இப்போ ஜிமின் அவரோட பேக்கெட்டை செக் பண்ணுறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க, ஓ ஜேகே ஒரு நிமிஷம், இல்லை நான் கார்க்கே வெஸ்ட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே நான் போய் கொண்டு வருவேன். இல்லை நான் போய் கொண்டு வரேன் அப்படின்றாங்க. ஸோ இப்போது ஜேகேவும் நம்ம லியா பாப்பாவும் காரில் இருக்காங்க, ஜிமினோட காரில். இப்போ ஜிமின் ஸ்ட்ரைட்டாக உள்ளே வராங்க. அந்த ஜிமின் ஜேகேவோட வீட்டுள்ள போகிறாங்க. அங்கே மெய்ட்ஸும் அவங்க கிச்சனில் ஏதோ ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரைட்டாக ஜேகேவோட ரூமுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு அவரோட ட்ராவில் இருக்க அந்த டைரியை அவரோட கோட் பாக்கெட்டில் வச்சுட்டு ஒரு மாதிரி வந்துடுறாங்க. வந்து வெளியே வராங்க. இப்போ ஜேகே சாவி கிடச்சிருச்சா அப்படின்ட்டு கையிலேருந்து காட்டுறாங்க. ஓகே நம்ம போகலாமா அப்படின்றாங்க. இப்போது லியாவும் ஜேகேயும் வந்து பேக் சீட்டில் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம ஜிமின் தான் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து டிரைவிங் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டைரி இருக்கு இல்லையா, அது அப்படியே வந்து அந்த உள்ள ஒரு சீட்டுக்கு கீழே வச்சிடுறாங்க, அவருக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்து ஒரு மாதிரி அந்த காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு போய் பார்க்குறாங்க. ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ அங்கேருந்து 2 பேர் அப்படியே என்டர் ஆகிறாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஹோபியும் சுகாவும் தான். நம்ம ஹோபி தான் ஜிமினுக்கு மேனேஜர் அண்ட் அவருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. நம்ம ஹோபியோட ஹஸ்பண்ட் வந்து நம்ம சுகா, அவங்களுக்கு மேரேஜ் ஆகியிருந்திருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் தான் வந்து நம்ம லியா பாப்பாவை ரொம்பவே டேக் கேர் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஹோபி சுகா 2 பேரும் வராங்க. ஹோபி ஓடி வந்து ஜிமினை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சுகா வந்து லியா பாப்பாவை திக்கிறாங்க. பாரு ஜிமினா, என்னை விட்டுட்டு நீ ஒன் டே வந்து என்னால் இருக்கவே முடியல, எனக்கு லியா பாப்பாவை பார்க்காம இருக்கவே முடியல, நீ எப்போ தான் வருவேன், என்னால் பொறுக்கவே முடியல, அதனால தான் நானும் இங்கே வந்துட்டேன் அப்படின்றாங்க. இப்போ சுகா தான், ஆமாம் இவன் தொல்லை தாங்க முடியல, அங்கே இருக்க எந்த ஒர்க்கும் பண்ண விட மாட்டான்,
நான் ஜிமின் கிட்டே போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நச்சரிச்சே இருக்கான். அதான் 2 days இங்கே வந்துட்டு இல்லையா பாப்பா கூட இவனை விட்டுட்டு நான் போய் அங்கே இருக்க ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறேன் ஜிமின், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா அப்படின்றாரு. அப்படிலாம் இல்லை ஹயாங், நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க, நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன், லியா பாப்பாவும் மிஸ் பண்ணேன் ஹோபியை அப்படின்றாங்க. இப்போ லியா தான் நம்ம ஹோபியை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அங்கிள் எங்கே போனீங்க, நீங்களும் என் கூட வந்திருக்கலாம்ல அப்படின்றாங்க. அதான் இப்போ வந்துட்டேல, நீ தான் சொல்லாமல் கொள்ளாமல் உங்கள் டேடா கூட கிளம்பி வந்துட்டேன், என் மேலே பாசமே இல்லை போ அப்படின்ட்டு க்யூட்டாக குழந்த மாதிரி பேசிக்கிறாங்க. சுகாவும் ஸ்மைல் பண்ணுறாங்க, ஜிமினும் ஸ்மைல் பண்ணுறாங்க. இது ஜேகே ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பரவாயில்ல, ஜிமினுக்கு இவ்வளோ க்யூட்டாக கேர் பண்ணி இது பண்ணிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜிமின் தான் நம்ம ஜேகே இன்ட்ரோ பண்ணுறாங்க. ஹயாங் அண்ட் ஹோபி, இது என்னோடய காலேஜ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜியான் ஜங்குக், நம்ம இப்போது பிஸ்னஸ் இது பண்ணி டைப் பண்ணியிருக்கோம்ல, பார்ட்னர்ஷிப், எங்களோட கம்பெனி தான் அப்படின்றாங்க. ஓ அப்படின்ட்டு சுகா, நைஸ் டு மீட்டிங் யூ. ஜியோன், எனக்கு உங்கள் ஃபாதரை தெரியும், ஆனால் உங்களையும் நான் பார்த்ததில்ல, நல்லா ஒர்க் செம்மையாக இருக்குது, உங்களோடது பிஸ்னஸ்லாம் ஐடியாஸ்லாம் செம்மையாக இருக்குது அப்படின்றாங்க. தேங்க்யூ அப்படின்றாரு. நம்ம ஹோபி தான் ஒரு மாதிரி அப்படியே ஜேகேவை பார்த்துட்டே இருக்காங்க. ஜேகே என்னாச்சு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, நீ தான் ஜேகே அப்படின்றாங்க. ஆமாம் நான் ஜேகே, என்னை அப்படி தான் கூப்பிடுவேன் ஜிமின் அப்படின்றாங்க. ஓகே ஜிமின் என்னை பற்றி சொல்லியிருக்காங்களா? உன்னை பற்றி எல்லாமே சொல்லியிருக்கான், அவனுக்கு காலேஜில் நீ தான் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாமே அப்படின்றாங்க. ஆமாம் எனக்கும் அவன் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி டுகெதராக அப்படியே காரில் போயிட்டு அப்படியே ஜிமினோட வீட்டுக்கு போயிடறாங்க. ஜேகேவை ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ ஜேகே தான் அந்த கார்லேருந்து இறங்கிட்டு அவங்க எல்லாருக்குமே பாய் சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறாங்க. அவர் ரொம்ப சேடாகிறாரு, ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. என்ன லைஃபோ இது, அவங்க கூடயும் என்னால் சேர்ந்து வாழ முடியல, அவனும் சந்தோஷமாக இல்லை. காட், இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில, இருக்க இன்னும் 3 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்குள்ளே போயிட்டு அவர் டின்னரை முடிச்சுட்டு அப்படியே போய் படுத்துறாரு. படுக்க போகும்போது அவர் அவருக்கு வந்து ஜிமின் வந்தது, அவரோட டைரி எடுத்ததெல்லாம் அவருக்கு தெரியாது. ஏன்னா பிகாஸ் அவருக்கு அந்த சந்தேகம் வரல. ஜிமின் வரும்போது ஜேகே பார்க்கும்போது ஜிமின் டேபிளில் இருக்க ஃபோட்டோஸை தானே பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை தான் எடுத்து பார்க்குறாங்க. இப்போ அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை ஒரு மாதிரி 2 ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணால் உள்ள ஜிமினோட ஒரு டேபிள் மேலே, ஒரு லைப்ரரி டேபிள் மேலே ஜிமின் படுத்துட்ருக்க மாதிரி, அதை ஒட்டி அவரோட ஃபேஸை கிட்ட எடுத்துகிட்டு போய் வச்சு ஒரு க்ளோஸ்அப்பில், ரொம்ப க்ளோஸ்அப்பில் ஒரு பிக் ஒன்று இருக்குது. அது மொபைலில் எடுத்த பிக் தான். அது அந்த ஃபோட்டோக்கு பேக் சைடில் இருக்குது. ஜிமின் அந்த மாதிரி படுத்துருக்கும்போது நம்ம ஜேகே தான் அப்போது எடுத்திருப்பார் அந்த பிக்கை. அப்படியே அந்த பிக்கில் எப்படி இருக்கும்னா, நம்ம ஜிமின் ஒன் டே லைப்ரரியில் ரொம்ப ரெஸ்ட் எடுத்து ஒரு மாதிரி டயர்டாகி படிச்சுட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. அப்போது ஜிமினை தேடிட்டு வந்த நம்ம ஜேகே அவர் பக்கத்தில் உட்காந்துச்சு, அவரை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி, அவரை நெருக்கமாக அவரோட சீக்ஸோ இவரோட சீக்ஸோ ஒன்று சேர்ற மாதிரி சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணி ஒரு பிக் எடுத்திருப்பாங்க. அந்த பிக் பின்னாடி அந்த இயரோட டேட் போட்டு ஒரு 2 லைன்ஸ், என் உறக்கங்களை திருடியவன் இன்று உறங்குகிறான் நிம்மதியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்யூட்டான ஒரு லைன் அப்படியே கீழே ஸ்மைலி போட்ட மாதிரி. அது அவர் ரொம்பவே கேர் பண்ணி அந்த பிக்கை எப்போலாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காரோ அப்போ அந்த பிக்கை பார்ப்பாரு. ஸோ அதை எடுத்து இப்போ பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே ஜிமின் தூங்குற அந்த ஹேர்லாம் ஒரு மாதிரி அவர் ஹேண்ட்ஸை வச்சு அப்படியே தடவிட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா அந்த டேஸ். என்னால் மறக்கவே முடியாதுடா. நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேனோ இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். மறுபடியும் அந்த நாள் நமக்கு கிடைச்சிடாதா, மறுபடியும் அந்த நாளில் நான் உங்க கூடவே இறந்துட மாட்டேனான் இருக்குடா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த பிக் அப்படியே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு படுத்துடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் அவரோட ஆஃபீஸில் தான் ஜிமின் டோர் நாக் பண்ணிட்டு
வராங்க, அவங்களோட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ தான் ஓரளவுக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகறாங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்து 5 years ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுக்கு அந்த பாண்டிங் கொஞ்சம் டச் விட்ட மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி நர்வஸாக ஒரு மாதிரி அக்வர்டாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து அவங்க பழகுறாங்க. அப்படியே அந்த பிஸ்னஸ் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு ஜேகேவோட டோர் நாக் ஆகுது ஒரு ஆஃப்டர்நூன் போல். அப்போ ஜேகே எஸ் கமின் அப்படின்றாங்க. ஜிமினும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம லியா பாப்பாவும் ஹோபியும் தான். லியா, ஹோபி உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆஃபீஸ் சுகா கிட்ட அவங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க. கீழே இருக்காங்க, மேனேஜர் லீ கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே ஜங்குக் டேடா, ஜிமின் டேடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வந்து ஹக் பண்ணிக்கிறார். 2 பேரும் மாற்றி அவளை வந்து திக்கிறாங்க. இப்போ ஹோபியை தான் ஒரு மாதிரி கோச்சிக்கிறாங்க. பாரு இவ்வளோ நேரம் என்கிட்ட எவ்வளோ ஜாலியாக இருந்தால் வந்ததுமே மறந்துட்ட பற்றியா அப்படின்ட்டு. நீங்கள் எனக்கு எப்போவுமே க்யூட் அங்கிள் அப்படின்ட்டு நம்ம ஹோபிக்கு போய் க்யூட்டாக கிஸ் பண்ணுறா. நீ ரொம்ப வாழப்பில்லை, எல்லாரையும் எப்படி பேசி மயக்கணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்க அப்படின்ட்டு அவர் சீக் பிடிச்சடி பிஞ்ச் பண்ணுறாங்க. அங்கிள் வலிக்குது விடுங்க அப்படின்றா. இப்போது எல்லாருமே சிரிச்சிட்ருக்காங்க. என்ன ஹோபி இந்த சைடு? இல்லை நானும் இந்த ஆஃபீஸ் பார்க்கணும், அப்படியே லியாவே அவங்களையும் பார்க்கணுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் சரி உட்காருங்க அப்படின்றாங்க. இப்போ எல்லோரும் உட்காந்து அப்படியே பேசிகிட்ருக்காங்க. லியா பாப்பா தான் ஜங்கோ கூட மடியில் தான் ஏறி உட்காந்துக்கிறா. ஜிமின் ஒரு மாதிரி முறைக்கிறாரு லியாவை. அதெல்லாம் கண்டுக்கிறதாவே இல்லை. இப்போ ஜங்கோக் தான், ஏன் ஜிமின் முறைக்கிற, உனக்கு ஒர்க் இருக்குல்ல, அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கா, நீயும் அது மாதிரி பண்ணிட்டுருக்க, விட அவளை கீழே அப்படின்றாங்க. டேடா நான் ஜங்கு கூட இருந்துக்கிற கொஞ்ச நேரம் தானே, ஏன் இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்றா. சரி அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் இரு. ஓகே நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. இப்போ மேலே சுகா தான் வராங்க. வந்து இவங்க முன் போய் பேசிட்டுருக்காங்க. லியா ஜங்குக் மடியில் உட்காந்துருக்காங்க. பார்த்துட்டு பார்த்தியா இங்கே வந்ததும் ஃபுல்லாமே ஜங்குக் டேடா பேச்சு தான் போல் இருக்குது, எங்களெல்லாம் மறந்துட்டு லியாமா நீ அப்படின்றாரு. அங்கிள் அப்படிலாம் இல்லை அங்கிள் அப்படின்ட்டு க்யூட்டாக பேசுகிறாங்க. சரின்ட்டு அப்படியே அவங்க பேசிட்டு அவங்களோட லஞ்செல்லாம் முடிச்சிடுறாங்க. இப்போ சுகா தான் ஜிம்மினை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஒரு ஒர்க் இருக்குது, நான் இந்த வெளியே ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா அப்பா வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே நம்ம 2 பேர் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ மெயினாக அதுக்கு கூட தான் நான் வந்தேன். ஸோ நேரில் இப்போ இன்றைக்கி தான் வந்திருக்கேன்ல, நேரில் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலாம் வா அப்படின்றாரு. ஜிமினும் லியா அப்படின்றாங்க. ஹோபி சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன், நான் வெயிட் பண்ணுறேன், நீ போயிட்டு வா ஜிமின் அப்படின்றாங்க. லியாவும் நான் இருந்துக்கிறேன் ஜங்குக் டேடா கூட, நீங்கள் போயிட்டு வாங்க டேடி அப்படின்றாங்க. சரின்ட்டு ஜங்குக் கொஞ்சம் பார்த்துக்கோ, ஏதாச்சும் அவன் டிஸ்டர்ப் பண்ணானா கொஞ்சம் கண்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஹோபின்னு சொல்லிட்டு அவரோ சுகா கூட போயிடுறாரு. இப்போது நம்ம ஹோபி நம்ம ஜங்குக் நம்ம லியா பாப்பா வந்து டயர்டாயிடுறாங்க. அவங்க லஞ்ச் முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டுருப்பாங்க. இப்போது லஞ்ச் சாப்பிட்டதால நம்ம லியா பாப்பாவும் கொஞ்சம் விளையாடி டயர்டாகிட்டு ஜேகே மேலேயே தூங்கிடுறாங்க. ஸோ ஜேகே தூங்கினதை கவனிக்கிறாங்க. அப்போ தான் கவனிச்சிட்டு அப்படியே நம்ம லியா பாப்பா தூங்கின பின்ன நம்ம ஜேகே அவளை அப்படியே சோஃபாவில் படுக்க வச்சுட்டு நம்ம ஹோபி தான் லியா பாப்பா பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்காங்க. நம்ம ஜேகே ஒரு மாதிரி ஒர்க்லாம் முடிச்சிட்டாரு. ஸோ இப்போ 2 பேரும் சுகா அண்ட் ஹோபிக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போது தான் நம்ம ஹோபி ஜேகேவை பார்த்துட்டே இருக்கிறத ஜேகே நோட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹோபி அப்படி பார்க்குறது ஜேகேக்கு வியர்டாக இருக்குது. ஸோ ஜேகே கேட்குறாங்க ஹோபி ரைட் அப்படின்றாங்க. எஸ் நான் தான் ஹோபி, சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ஏன் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க, என்னாச்சு, என் ஃபேஸில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றாங்க. இல்லை ஜிமின் சொன்னதெல்லாம் எனக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. அவன் உன்னை பற்றி பேசாத நாளே கிடையாது. நான் அவனுக்கு ஃபஸ்ட்டு மேனேஜராக இன்ட்ரோ ஆனேன். பட் நாங்கள் 2 பேர் சேம் ஏஜ். ஸோ அதுக்கப்புறம் அவன் என் கூட ரொம்பவே நல்லாவே ஜெல் ஆகிட்டான். ஆனால் அவன் லைஃப்பில் நடந்த எல்லா விஷயமும் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கான். ஐ ஹோப் நான் இருக்கிறதுலே ரொம்ப லக்கி பர்சனாக இருப்பேன் போல இருக்குது. அவன் லைஃப்பில் நடந்த ஹாப்பினஸ் டியர்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்கேன். அண்ட் நானும் அவன் கூட சேர்ந்து அழுதுருக்கேன். இப்போது அவன் மூஞ்சில் அந்த ஸ்மைலை பார்க்குறேன். அவன் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
அவனோட ஸ்மைலை திருப்பி கொடுக்குறது நீயாக தான் இருக்க போல், அவனோட ஹாப்பினஸ் உன்கிட்ட தான் இருக்கு போல். லியாவும் உன்கிட்ட அவ்வளோ ஜெல்லாக இருக்கா, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டே இருக்காங்க. இப்போ ஜேகே ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்த்துட்டே இருக்காரு. என்ன சொல்கிறீங்க புரியல அப்படின்ட்டு. இப்போ நமக்கு ஜேகே ஹிண்ட் ஆகுது, சரி அப்போ என்னை பற்றி இவருக்கு தெரிஞ்சுக்கும், சிவனை கேட்கலாம் அப்படின்ட்டு. நான் உங்ககிட்ட உன்னை கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே ஹோபி அப்படின்றாங்க. கேளுங்க என்னாச்சு. இல்லை நம்ம ஜிமின்க்கு மேரேஜ் ஆச்சுல ஒயன், அவங்க 2 பேருக்குள்ளே என்ன ப்ராப்ளம்? ஜிமின் சொன்னால் அவனுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, என்னாச்சு? அவங்க 2 பேர் சந்தோஷமாக வாழலையா? என்ன எப்போ ஆச்சு இந்த இன்சிடெண்ட் அப்படின்ட்டு கேட்குறாரு. நான் அவனோட பர்சனல்னு இல்லை, நான் தெரிஞ்சுக்கணும் கேட்டால் அவங்ககிட்ட அவனோட அந்த சேட் ஃபேஸை என்னால் பார்க்க முடியல. அண்ட் யார்கிட்ட கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. நான் இவ்வளோ நாள் அவன் சந்தோஷமாக இருப்பான்னு தான் நினச்சேன், பட் அவனே இவ்வளோ சேடாக இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது நம்ம ஹோபியோட ஐஸ் ஜேகே கேட்குற அந்த கேள்வியில் அப்படியே அவர் ஃபேஸ் அண்ட் ஐஸ் ஒரு மாதிரி டியர்ஸில் சேட்னஸில் அப்படியே முழுகுது. இப்போ ஜேகே நான் கேட்கக்கூடாது ஏதாச்சும் கேள்வி கேட்டேன்னா, ஏன் உங்கள் ஃபேஸ் இப்படி ஆகுது, ஏன் உங்கள் கண் கலங்குது அப்படின்றாரு. ஜேகே ஜங்குக் ஜிமினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஜிமின்க்கு எவ்ரிதிங் அப்படின்றாங்க. என்ன அவன் என்ன அப்படி என்கிட்ட எப்போவுமே உன்னை பற்றி சொல்லும்போது அப்படி தான் சொல்லுவான், என்னோட எவ்ரிதிங், என்னோட ஹாப்பினஸ். அவங்க கூட இருக்கும்போது நான் எப்பவுமே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருப்பேன். அவங்க கூட இருக்கும்போது ஒரு சேஃபான ஃபீலிங் என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு இந்த எதை பற்றியும் கவலை இருக்காது. என்ன சேட் இருந்தாலும் அவனோட அந்த பன்னி ஸ்மைல், அந்த பன்னி டீத் என்கிட்ட அவன் காட்டும்போது அவ்வளோ க்யூட்டாக இருப்பான். அது அப்படியே எனக்கு மெல்ட் ஆகிடும் அந்த ஸ்மைலில் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஜேகேக்கு ஒரு மாதிரி ஐஸ் வியர்ட் ஆகுது. என்ன சொல்கிற புரியல. ஒயனுக்கும் ஜிமின்க்கும் எப்படி மேரேஜ் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? அண்ட் அவன் சொன்னானா ஒயன் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லி, ஆனால் அங்கே நடந்ததே வேறு அப்படின்ட்டு ஒரு மாதிரி டீப் வாய்ஸில் சொல்கிறாங்க. இப்போ ஜேகேக்கு ஷாக் ஆகுது. என்ன சொல்கிறீங்க ஒன்றும் புரியல ஹோபி அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஹோபி சொல்கிறாங்க, நீ அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஸோ உன்கிட்ட சொல்கிறதுல ஏதோ இல்லை, அவனோட லைஃப் எப்போவுமே ஃபுல்லாமே சேட்னஸோடு இருக்குது. அவன் அந்த மேரேஜ் பண்ணதுலேருந்து அவன் ஹாப்பியாகவே இல்லை. இது ஒரு ஃபோர்ஸ்ட் மேரேஜ். ஒயனோட ஃபேமிலியும் ஜிமினோட ஃபேமிலியும் ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக தான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ண வச்சாங்க. அந்த லைஃப்லேயே அவனுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஹாப்பினஸ்ன்னு பார்த்தா அது லியா மட்டும்தான். ஏன்னா ஜிமினும் ஒயனும் அவங்களோட முழு மனசோட இந்த மேரேஜில் சேரவே இல்லை. இது ஒரு ஃபோர்ஸ் மேரேஜ், பிஸ்னஸ் பர்பஸ்க்காக பண்ணது. ஸோ ஜிமின் மேரேஜ் பண்ண 2 days அந்த பொண்ணு அவங்ககிட்ட பேசவே இல்லை. ஸோ 4th days அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஜிமின்கிட்ட பேசல. ஜிமின் சரி இதை பற்றி என்னாச்சும் பேசி கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போகும்போது அவள் ஒரு மாதிரி மயக்கத்தில் இருந்தா. என்னன்னு பார்த்தா அவள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போது அவள் ஒரு மாதிரி சூசைட் அட்டம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கா, கை கட் பண்ணி. அது ஜிமினுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஸோ ஜிமின் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது அங்கே அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அவங்க சூசைட் அட்டம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் ஷீ இஸ் சேஃப் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஜிமின் என்ன பண்ணாங்கன்னா, அவள் கண்ணு முளைச்சது அவகிட்ட போய் கேட்டாங்க, ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை, நானும் உங்ககிட்ட கேட்கல, அண்ட் நீ ஏதோ நம்ம ஒரு 2 பேர் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்போம்னு நினச்சேன், நீ என்ன இது மாதிரி என் கூட வாழ பிடிக்கலன்ட்டு உன்னை நீயே இப்படி ட்ரை பண்ணியிருக்க சூசைட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணு ஒரு மாதிரி பர்ஸ்ட் அவுட்டாக அழுகிறா. ஐம் சாரி, நான் உங்கள் லைஃப்பை வின் பண்ணணும்னு நினைக்கல, பட் என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயமே எனக்கு இப்போ தான் புரியுது, நான் என்ன முடிவு எடுக்கன்னு எனக்கே தெரியல அப்படின்றாங்க. என்ன சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாம், ஐ எம் ப்ரெக்னென்ட், 3 months, எனக்கு இப்போ தான் தெரியும். அது தெரிஞ்சு நான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லணுன்ட்டு கால் பண்ணியிருந்தப்போ அவங்க வீட்டில் இருந்து அந்த ஃபோன் அட்டெண்ட் பண்ணாங்க. அப்போ தான் தெரிய வந்தது என் பாய் ஃப்ரெண்ட்
டெத் ஆகி 1 month ஆகுது அப்படின்ட்டு எங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நான் பாஸ்ட் 2 months நாங்கள் பேசவே இல்லை. அண்ட் அவர் கொஞ்சம் அதான் ப்ரெஸ்டீஜில் கம்மின்னு சொல்லி என் ஃபேமிலிக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. நானும் இந்த மேரேஜை எப்படியோ நிறுத்தணும், அவங்கக்கிட்ட பேசிவிட்டு இந்த மேரேஜை நிறுத்திட்டு அவர் கூடவே போய் சேர்ந்து வாழணும்னு நினச்சேன். பட் முடியலை. அவனை காண்டாக்ட் பண்ணும்போது அவன் இல்லை. ஸோ வந்தால் வச்சும் நம்ம போகலான்ட்டு இருந்தேன். பட் நமக்கு மேரேஜ் ஆன 2 days எனக்கு அவர் டெத் ஆனது தெரிய வந்தது. ஸோ எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியலை. ஐம் சாரி, நான் உங்களோட லைஃப்பையும் சேர்த்து ஸ்பாயில் பண்ணுறேன்னு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த வேர்ல்டை விட்டு போக முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அலறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. என்ன சொல்கிற, ப்ரெக்னென்ட்? ஓகே, இட்ஸ் ஓகே, அதனால் என்ன இருக்குது? அது எப்படி அடுத்தவங்க குழந்தைய உங்களோட பேர் சொல்லி என்னால் வளர்க்க முடியும்? உங்களோட லைஃப்போ ஸ்பாயில் ஆகுது. எனக்கு இது பிடிக்காத ஒரு ஃபோர்ஸ்டு மேரேஜ் அப்படின்றாங்க. ஓ ஜிமின் ஸ்டெப் எடுத்து அந்த ஒயன்கிட்ட தான் போகிறாங்க. போய் அவரோட அந்த பொண்ணோட ஹேர் அப்படியே லைட்டாக ட்ரப் பண்ணி கொடுத்துட்டு, இட்ஸ் ஓகே, உன்னோட அந்த லவர் உயிரோடு இருந்ததுன்னா நான் அவங்க கூட சேர்த்து வச்சுருந்துருப்பேன், உனக்கு டிவோர்ஸ் கொடுத்து உங்கள் ஃபேமிலிக்கு தெரியாமல். பட் அவள் இல்லாத, ஆனால் நீயும் போகணுன்னு அவசியம் இல்லைல்ல. பரவாயில்ல, இந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், என் பேர் சொல்லி நான் வளர்க்குறேன் இந்த உலகத்தில். நீ ஏன் வருத்தப்படுற? எனக்குன்னு எந்த ஹாப்பினஸும் இல்லை. அட்லீஸ்ட் இவன் எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருப்பான்னு நான் நம்புகிறேன். நீ எந்த ஒரு கில்ட்னஸும் படாத. நான் உன்னை ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் எந்த ஒரு முடிவும் நீ எடுத்துடாத, தேவையில்லாமல் தப்பா, புரிஞ்சுதான்னு சொல்லி அவரை கேர் பண்ணுறாங்க ஒயன். இல்லை அது எப்படி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நான் சொன்னது ஃபைனல், அவ்வளோதான். ப்ளீஸ், நான் இந்த உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாத இந்த உயிரை உன் வயிற்றுக்குள்ளேயே அழிக்க நினைக்காத. அதெல்லாம் ஒரு வரம். அதெல்லாம் சில பேர் கிடைக்காம எவ்வளோவா தவம் இருக்காங்க. ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணுறது சரியில்லை ஒயன். நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறேன்ல இந்த உயிரை. நீ தேவையில்லாமல் இதுக்கப்புறம் எந்த திங்கிங்கும் எந்த ஒரு முடிவை எடுக்க மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுன்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்குறாங்க ஜிம்மி. அப்போ ஒயனும் அழுது ப்ராமிஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜிம்மின் ஒயனை அவ்வளோ டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அப்பப்போ ஒயன் சேடாயிடுவா, ரொம்பவே ஃபீல் பண்ணுவா. ஆனால் நம்ம ஜிமின் ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி பார்த்துப்பார், அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துப்பார், குழந்த மாதிரி பார்த்துப்பார். அவளுக்கு டெலிவரியும் ஆகுது. ஸோ டெலிவரி ஆகிறப்போ அவளுக்கு ரொம்ப காம்ப்ளிமெண்ட்டில் ஒரு உயிர் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லி அந்த பேபி மட்டும்தான் அவங்களால காப்பாற்ற முடிஞ்சுது. ஜிமின் பயங்கரமாக அழுதான், ரொம்ப அழுதான். அதுக்கப்புறம் முதல் டைம் அவனோட அந்த குழந்தைய அவன் கையில் வாங்கும்போது அப்படி அழுதான். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த குழந்தையோட அந்த ஸ்மைலை பார்த்து, அந்த ஃபேஸை பார்த்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணான், இந்த உலகத்தில் இவளுக்கு நான் தான் அப்பா. ஸோ யாரும் இவளை பற்றி தப்பாக பேசக்கூடாது. எனக்கு நான் தான் ஹஸ்பண்ட் அண்ட் இவளுக்கு நான் தான் அப்பா. ஸோ இனிமேல் இவ என்னோட பேரில் தான் இருக்கணும்னு முடிவு பண்ணி இப்போ வரைக்கும் அவனுக்குன்னு எந்த ஒரு லைஃப் தேடலை, எந்த ஒரு லைஃப்பும் சூஸ் பண்ணலை. ஆனால் அவன் உன்னை பற்றி அவ்வளோ சொல்லுவான், அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஜிம்மினை பற்றி நம்ம ஹாபி சொல்லி முடிக்கிறாங்க லியா பாப்பாவோட இந்த விஷயத்த. அதுக்கப்புறமா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டான் ஜிமின் லியா பாப்பாவை வளர்க்குறதுக்கு. அவங்க ஃபேமிலிக்கிட்டலாம் ஸ்ட்ரகிள் பண்ணி அவனுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணி வைக்க ட்ரை பண்ணாங்க. பட் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி அவன் யூஎஸ்ஏயில் போய் சிங்கிளாக இருந்துக்கிட்டான். அங்கே நான் அந்த பிரான்ச்சில் ஒர்க் பண்ண மேனேஜராக தான் நான் ஜாயின் ஆனேன். ரொம்ப மர்ஜ் ஆகி ரொம்ப ஜெல்லாகி அதுக்கப்புறமா என்கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லி அப்போ லியா பாப்பா ஒரு 6 months இருப்பாள். அதுலேருந்து அப்புறம் வரைக்கும் நான் அங்கே தான் நான் தான் டேக் கேர் பண்ணிப்பேன். அவ்வளோ ஸ்ட்ரகிள் எல்லாம் மீறி அவன் லியா பாப்பா இப்போ வரைக்கும் அவ்வளோ எதுவுமே தெரியாத மாதிரி வளர்த்துட்ருக்கான். அவளுக்கு எப்போவுமே அவனோட மாம் திங்கிங் வரக்கூடாதுன்னு தான் எப்போவுமே வேண்டிகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம ஜேக்கியோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் போய்கிட்டே இருக்குது. நீ என்ன சொல்கிற?
ஹோபி அப்படின்றாங்க. ஒரு மாதிரி வாய்ஸ் ரியஸ் பண்ணி இப்போ ஹோபி ஒரு மாதிரி ஜர்க் ஆகுறாங்க. என்னாச்சு ஜங்குக், என்னாச்சு அப்படின்ட்டு. இப்போ ஜிமினோட லைஃப்பில் இவ்வளோ நடந்திருக்கா உண்மையா? ஆனால் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவருக்கு வாய்ஸே இல்லை. அவர் ஒரு மாதிரி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே எந்திரிச்சு போயிடுறாங்க. அவர் பால்கனி போயிட்டு அவரோட டியர்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல. பயங்கரமாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. அவர் வைப் பண்ணிகிட்டே இருக்காரு. அவருக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. ஜிமின் இவ்வளோ ஒரு பெரிய சோகத்தை தான் மனசுக்குள்ளே வச்சுட்டு என்னை பார்த்ததும் அவ்வளோ பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அவன் லைஃப்பில் எதுவுமே நடக்காத மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். கேஷுவலாக இருக்கான். இங்கே என்ன நடக்குது, அவன் சந்தோஷமாக இருக்கான்னு நினச்சான். ஆனால் அவன் லைஃப்பில் இவ்வளோ சேட்னஸை வச்சுட்டு அவனால் எப்படி அவ்வளோ என்ன சொல்லுவாங்க ஹாப்பியாக ஸ்மைல் பண்ண முடியுது அப்படின்ட்டு பயங்கரமாக அழகிறாங்க. ஜிமினை நினச்சி அவர் திரும்பி அழகிறாங்க. ஹோபி அங்கே வராங்க. ஜங்குக் ஆர் யூ ஆல் ரைட், என்னாச்சு அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. அவன் எவ்வளோ ப்ராப்ளம் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸில் இருந்திருக்கான்னு எனக்கு எதுவுமே தெரியல. நான் என்ன நினச்சேன், அவன் இவ்வளோ நாள் சந்தோஷமாக இருக்கான். அவன் லைஃப் வேற ஆயிடுச்சு. அவன் ஃபேமிலி அவனுக்குன்னு மேரேஜ் ஆகிடுச்சு. அவன் இனிமேல் ஹாப்பியாக இருப்பான்னு நினச்சி தானே நான் அவனை நெருங்காமல் இருந்தேன். அவன் இவ்வளோ ஸ்ட்ரகிளில் இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா நான் அவனை தனியாக விட்டுருக்க மாட்டேனே. அவனோட அந்த சேட்னஸில் நான் ஒரு பார்ட்டாக கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அழுகிறாங்க. இப்போ நம்ம ஹோபி நம்ம ஜிகேவை போய் பயங்கரமாக ஹக் பண்ணி அவர் ஷோல்டரில் டேப் பண்ணி கொடுக்குறாங்க. இட்ஸ் ஓகே, எனக்கு தெரியும் ஜிமின்க்கு நீ எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் பர்சன்ட்டு. அவன் உன்னை பற்றி தான் எப்போவுமே சொல்லுவான். என்னோடய காலேஜ் லைஃப் அது அங்கே இருக்க என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் மட்டும்தான் என் லைஃப், அவன் மட்டும்தான் என் வேர்ல்டு. பட் என்ன பண்ண, இந்த சொசைட்டிக்காக நான் எங்கள் அப்பா சொல்கிற அந்த லைஃப்பை சூஸ் பண்ணிவிட்டு நான் அதை வாழறதுக்காக மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும். அவனை பிரிஞ்சதுக்கு நான் எவ்வளோ வருத்தப்பட்டு எவ்வளோ அழுதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லியிருக்கான் அப்படின்றாங்க. நம்ம ஜிகே அதெல்லாம் கேட்க இன்னும் அழுகிறாங்க. இட்ஸ் ஓகே, ஒன்றும் இல்லை. இதெல்லாம் அவன் என்கிட்ட சொல்லக்கூட இல்லை பற்றியா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அவ்வளோ நான் அவனுக்கு வேண்டாதவன் ஐட்டம் போல இருக்குது. மற்றவங்க சொல்லி எனக்கு தெரியுது. இல்லைடா, அதை சொல்லி உன்னை எதுக்கு தேவையில்லாமல் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி நினச்சிருப்பான். அது மூலமாக மற்றவங்களும் கஷ்டப்படுறத அவன் விரும்பவே மாட்டான். ஒரு நாளும் அவனோட ஃபீலிங்ஸ் ஒரு நாளுமே வெளியே சொல்லவே மாட்டான். இந்த விஷயம் ஷுகாவுக்கு கூட தெரியாது. நான் அவ்வளோ சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். இது தெரிகிற செகண்ட் பர்சன் நீ தான். இது ஜிமினுக்கு தெரிஞ்சதுன்னா பயங்கரமாக என்னை திட்டுவான் அப்படின்றாங்க. ப்ளீஸ் நீ இதெல்லாம் என்கிட்ட சொன்னேன்னு அவன்கிட்ட சொல்லாத. அப்புறம் அவனோட ஐஸில் இருக்க அந்த சேட்னஸை என்னால் பார்க்கவே முடியாது அப்படின்றாரு. கண்டிப்பாக அப்படின்றாரு. இப்போது 2 பேரும் அப்படியே வைப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஹேரெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு உள்ளே போயிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்காங்க. ஷுகாவும் நம்ம ஜிமினும் உள்ளே வராங்க. நார்மலாக ஜிகே இருக்காங்க. நம்ம ஹோபியை ஸ்மைல் பண்ணுறாங்க. பிள்ளையா பாப்பாவும் எந்திரிச்சிட்டா. எல்லாருக்கும் அந்த ரூமோட டோரும் நாக் ஆகுது. ஓப்பன் பண்ணால் வேறு யாரும் இல்லை, நம்ம ஷுகாவும் ஜிமினும் வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஜிமின் ஷுகா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன்னா சரி ஓகே சாரிடா. என்ன இல்லையா பாப்பா தூங்கிட்டாளா? ஆமாம் அவள் தூங்கிட்டா, இப்போ தான் எழுந்தா. ஹோபி அப்புறம் இல்லையா பாப்பா போலாமா அப்படின்றாங்க. ஓகே டேடா, ஜங்குக் டேடா வாங்க போகலாம் அப்படின்றா. ஜிகே ஒரு மாதிரி ஜிம்மினே பார்க்குறாங்க. அவர் உள்ள ஜிமின் வந்ததுலேருந்து ஜிமினை மட்டுமே பார்த்துட்ருக்காங்க. ஜிமினுக்கு அது நார்மலாக தெரியுது, எதுவும் தெரியல. ஓகே ஜங்குக் போகலாமா, டைம் ஆயிடுச்சு, அவ்வளோ ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. எல்லோரும் பார்க்கிங் போயிட்டு நம்ம ஹோபி ஷுகா லியா ஜிமின் எல்லாருமே ஒரு காரில் ஏறிட்டு அவங்களுக்கு ஜங்குக்கு பாய் சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஜங்குக் காரில் ஏறி ஒரு மாதிரி சேடாகவே அவர் டியர்ஸ் அழுதுகிட்டே இருக்காங்க. ஜிமினை பற்றி ஹோபி சொல்கிறது. ஜிமின் அந்த கார் மூவ் ஆனதும் அவர் அழகாக ஸ்டார்ட் பண்ணவர். அவரால் முடியவே இல்லை, சுத்தமாக முடியல. அப்படியே அழுகிறாங்க. அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு. அவ்வளோ ஃபீல் பண்ணி அப்படியே அழுகிறாங்க.
அவனை நம்ம இவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கோம். அவன் லைஃப்பில் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். அவன் பக்கத்தில் நம்ம இல்லாமல் இருக்கோம். காட், இப்படி ஒரு லைஃப் எனக்கு தேவையா? அவன் கஷ்டப்பட விட்டுட்டேனே நான் அப்படின்ட்டு அவரே ஒரு மாதிரி கில்ட்டில் வந்து அழுகுறாங்க. இந்த சைடு ஜிமின், ஹோபி, ஷுகா, அலியாலாம் அவங்களோட அந்த மேன்ஷனுக்கு போயிட்டு ஏன் ஷுகா என்ன பண்ணுறாங்க, நான் படுக்க வச்சுக்கிறேன்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹோபியும் ஷுகா, அலியா, பப்பாலாம் வந்து அங்கே அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ ஜிமினும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவரோட டின்னரை முடிச்சுட்டு அவரோட ரூமுக்கு போகிறாரு. அப்படியே அவர் ரூமோட டோரை லாக் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அவர் பெட்கிட்ட இருக்க அந்த லாக்கர்லேருந்து, அந்த ஸ்டாண்ட் லாக்கர்லேருந்து ஒரு டைரி ஒன்று வெளியே எடுக்கிறாரு. ஸோ இந்த டைரி வேறு எதுவும் இல்லை, நம்ம ஜிமின் ஜேகேவோட வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த டைரி தான். அது ஜேகேக்கு தெரியாமல் இருக்கணும்ன்ட்டு அவர் வந்து அவர் கார் சீட்டு கீழே வச்சுருந்துருப்பார். ஸோ இப்போ அந்த டைரி தான் அவர் எடுத்து பார்க்குறாரு. அந்த ஃபஸ்ட் பேஜ்லேயே ஜங்குக்கோட பேரோ ஜிமினோட பேரோ போட்டு ஒரு மாதிரி ஹார்ட் சிம்பிள் போட்டிருக்கு. அது பார்க்கவே ஜங்குக்கோட ஹேண்ட் ரைட்டிங்கில் அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிமின் அப்படியே அந்த பெட்டில் வந்து சாஞ்சிட்டு என்ன எழுதியிருப்பான், இவன் என்னோட பேரையும் போட்டு வச்சுருக்கான் இந்த டைரியில் அப்படின்ற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி வந்திருக்கும் அப்போவே. பட் இவங்க ஸ்டெப்ஸ் சவுண்ட் கேட்டுட்டு அவர் என்ன பண்ணியிருப்பார், சரி அவனோட பர்சனலை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவனுக்கு ஏதாச்சும் கோவம் வருமோன்றதால மறுபடியும் வச்சுட்டு அவர் ஃபோட்டோ பார்க்குற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ அதுதான் எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க. அவ்வளோ அழகாக அது அந்த ஓல்டு பேப்பர்ஸ், அந்த காலேஜ் டைமில் இருக்க இயர்ஸை நோட் பண்ணியிருக்கு. அதில் ஜிமினோட பேர், ஜேகேவோட பேர் அவ்வளோ அழகாக போட்டு அந்த ஹார்ட்டின் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்கவே. அவர் ஸ்மைல் பண்ணிவிட்டு என்ன பண்ணி வச்சுருக்கான் இவன் அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டோட செகண்ட் பார்ட் இதோட முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டு ஜூன் பார்க்கலாம். அதுதான் ஃபைனல் பார்ட்டாக இருக்கும். ஐ ஹோப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க இதில் என்ன சீன்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கடா. அண்ட் பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக போடுற இந்த ஒரு பார்ட்டும் அண்ட் நஞ்சிக்கு கூட ஒரு பார்ட்டு 3 ஷாட்டோட பார்ட்டும் ஜூன் நான் போட்டுடுறேன். அண்ட் விமினோட எஃப்எஃப் நெக்ஸ்ட் பார்ட்டும் ஜூன் வரும்டா. தேங்க்யூடா.